எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு கரடியெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குது. சரி பரவாயில்ல, கரடிகளும் காளைகளும் சேர்ந்ததான் ஷேர் மார்க்கெட். ஆனால் நான் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க விரும்புகிறேன். ஒரு ஷேர் 50% இறங்குது அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன் ரீபவுண்ட் ப்ராபபிலிட்டி 100%. அதே மாதிரி ஒரு ஷேர் 80% இறங்குச்சுன்னா அதனுடைய ரீபவுண்ட் ப்ராபபிலிட்டி 450%. நீங்க இந்த மாதிரி ஷேர்லாம் பார்த்தது இல்லையா? இந்த நாட்கோ அப்படின்ற ஒரு ஷேர் சரியான கும்பாக்குட்டி ஷேர் அப்படின்னு அந்த காலத்துல பேர் எடுத்திருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 50% 2021 இருந்து 2023 வரைக்கும் 50% இறம்பி அதுக்கப்புறம் இப்ப 200% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப 3 வருஷம் கையில வச்சிருந்தோம்னா 50% அப்படின்ற நஷ்டம். அதுக்கடுத்து ஒரு 1.5 வருஷம் கையில வச்சிருந்தா 200% அப்படின்றது லாபம். அதாவது இங்க ஒரு என்ட்ரி இங்க ஒரு என்ட்ரி அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோமே. இந்த HEG அப்படின்னு ஒரு ஷேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஒரு 60% பக்கம் கீழே இறங்கினா HEG. அதுக்கப்புறம் அவன் ஒரு 225% அப்படின்ற மாதிரி சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். இந்த டாடா குரூப்னுடைய டாடா டெக் அது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அவனு அதாவது IPOல இருந்து அவன் லிஸ்ட் ஆனது ஒரு நல்ல அருமையான லாபம். அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். லிஸ்ட் ஆனதுல இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 30% இறங்கின டாடா டெக் ஒரு 15% மேல ஒரு இடம் ஏறி காமிச்சான். இந்த மெட்ரோபாலிஸ் உனக்கெல்லாம் கோவிட் முடிஞ்சிருச்சு, நீ உனக்கெல்லாம் ஒன்றும் வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி 60% பக்கம் கீழே இறக்கி விட்டாங்க இந்த மெட்ரோபாலிஸ். கடைசியில் பார்த்தா அவன் 2023 இருந்து இப்ப கணக்கு படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 100% ரெக்கவரி அப்படின்றது ஆயிட்டான். ஸோ கரடியை மார்க்கெட்டை இறக்கி விட்ட பாத்தியா அப்படின்னு அது கைகொட்டி சிரிக்கிட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த கரடியில் நம்ம ஒன் சைடா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவோம். அது நம்மளை கீழே இறக்கி விட்டோம் பாத்தியா அப்படின்னு கொக்கரிச்சாலும் பரவாயில்ல. ஷேர் மார்க்கெட் என்பது கரடிகளுக்கு காலையிலும் சேர்ந்தது தான் அப்படின்னு நம்ம அதை ஒரு ஒன் சைடா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாபகரமான கம்பெனியா, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா, அதை ஒவ்வொரு லோலையும் ஒரு 20% இறங்குது, 40% இறங்குது, 60%, 80% ஒவ்வொரு ஏவரேஜ்லயும் வாங்கக்கூடிய பண பலம் அப்படின்றது இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுமையா நீங்க கோவிடுக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஆனா நான் கோவிடுக்கு முன்னாடியே 2006 2008 2010 எல்லாம் பார்த்திருக்கேன். அப்பவும் இதே மாதிரி பேட்டர்ன் தான். இறங்குனது அவனுடைய பழைய ஹைய கண்ணுக்கு தெரிந்த லாபத்தை பிடிக்கிறதுக்கு வருவான். அப்போ ஒரு 3 வருஷம் டு 5 வருஷம் நம்மளால ஹோல்டு பண்ண முடிகிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் இனிக்க தான் செய்யும். இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து 6 நாளா இறங்கி இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம 10 நாள் 12 நாளுக்கு மேல தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே போச்சு. அப்ப நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சோம். இப்ப ஒரு 6 நாளா மார்க்கெட் தொடர்ந்து இறங்குது. இப்ப சோகத்தை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 115 பாயிண்ட் அப்படின்றது ரெக்கவரி ஆகி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்கள. ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆனா இருந்தாலும் என்னுடைய போர்ட்போலியோல 40,000 ரூபாய் இறக்கி விட்டு 5 லட்ச ரூபாய் போர்ட்போலியோக்கு 40,000 ரூபாய் இறக்கி விட்டு இன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய் ரெக்கவரி ஆயிருக்கான். இவனுக்கு இதே தான் வேலை. கரடிகள் எங்காவது தலைமறைவா இருக்கும். திடீர்னு ஒரு 4 நாள்ல நம்மளுடைய மார்க்கெட்டை போட்டு தள்ளிட்டு ஓடி போயிடும். அப்புறம் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு அவன் 4 நாள்ல இறக்கி விட்டதான் 40 நாள் கூடி ரெக்கவரி பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு தேதியில ஷேர் மார்க்கெட், இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு இருந்த பிரச்சனைகள்ல எலெக்ஷன் ரிசல்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. அதனுடைய நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த நியூஸ் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நாளைக்கு RBI நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம அமெரிக்காவுடைய எலெக்ஷன் அல்லது அமெரிக்கர்கள் US FIs நம்ம நாட்டில் வாங்கக்கூடியதுதான் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்தா திடீர்னு இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அது ஒரு சின்ன ஃபேக்ட். இப்பதான் பல பேஷண்ட்டுகளை வெளியே எக்ஸிட் பண்ணி விட்டா திடீர்னு புது பேஷண்ட்டுக்கு வந்ததுன்னா டாக்டர்களுக்கு அப்போ ஓய்வே வேண்டாமா அப்படின்ற மாதிரி இப்ப பல பிரச்சனைகளை ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே தழுப்பிட்டு அப்பாடா அப்படின்னு நிமிந்து பார்க்கல. திடீர்னு பார்த்தா க்ரூட் ஆயில் மேல போய்கிட்டு இருக்கான். நண்பர்களே, உலகத்துல பெரிய ஆளுங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ரிலையன்ஸ் எங்களை கைவிட்டுட்டியேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இன்விடியா அப்படின்ற ஷேர் மிகவும் பாப்புலரான ஷேர் அமெரிக்கால. ஸோ திடீர்னு ஒரு இடம் பெரிய கரெக்ஷன் அப்படின்றது இந்த ஷேர் வந்தது. அப்பவும் அவன் 2 days மூவிங் ஆவரேஜை கட் பண்ணல, மேல் நோக்கி எகிரிட்டான். மறுபடியும் இன்னொரு முறை இப்போ லேட்டஸ்டா வந்தது. அப்பவும் சமாளிச்சுட்டு மேல் நோக்கி வந்துட்டான். இந்த இன்விடியா எப்படி அவங்க ஊர்ல பாப்புலரோ அதே மாதிரி ஒரு பாப்புலரான வெயிட்டேஜ் உள்ள பங்கு ரிலையன்ஸ் நம்ம நாட்டில். ஸோ இந்த ரிலையன்ஸ் சமீபத்தில் ஒரு முறை கீழே வந்தான். ஆனால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட்டான். ஆனால் இந்த முறை ஒரு
கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாம பல பேர்த்தினுடைய மனசை நோகடிச்ச கிளி யாரு அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் தான். ஏன்னா ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுக்காம அவன் பாட்டுக்கு தொங்கு பாலம் மாதிரி கீழே இறங்கிட்டான். இல்ல நான் பண்ணினது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் திருந்தி மறுபடியும் 3200 வந்து நம்ம மார்க்கெட்டையும் ஏத்தி விட்டானா ரொம்ப சந்தோஷம். இல்ல நான் இப்ப நீ குவார்டர்லி ரிசல்ட் வேற கொடுக்க போறேன், ஏச்சா நான் பண்ணது தப்பெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் கீழே விழுந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்து 2000 வரைக்கும் போறானா அப்படின்றது தெரியல. அப்படி 2000 ரூபாய் போச்சுன்னா அது ஒரு அல்வா குட்டியா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, எஃப்ஐஎஸ் பண்ற வேலையை பார்த்து டிஐஎஸ் பயந்துட்டாங்களா இல்ல டிஐஎஸ் பண்ற வேலையை பார்த்து எஃப்ஐஎஸ் பயந்துட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்போதைக்கு டிஐஎஸ் தான் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, வரலாறு காணாத விற்பனை 39,000 கோடி அப்படின்றது 4 நாள்ல வித்து தள்ளியிருக்காங்க நண்பர்களே. 4 நாள்ல 39,000 கோடி வித்து. ஆனா டிஐஎஸ் அதுக்கு ஈக்குவலா பணம் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப டிஐஎஸ் பயப்படவே இல்லை. ஒருவேளை நீ மார்க்கெட் இன்றைய தேதியிலிருந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு இன்னொரு 500 to 1000 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிறான்னு வச்சுங்களேன், அப்ப அந்த சமயத்துல எஃப்ஐஎஸ் விற்பனை வெறும் 500 கோடி தான், வெறும் 1000 கோடி தான் அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஐஎஸ் தான் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ இன்னும் 2-3 நாள்ல நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் யாருடைய ஆக்ஷனை பார்த்து யாரு பயந்துருக்காங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் பாடும் துதியை கவனித்தீர்களா? அவன் ஒரு குழப்ப குட்டி. அதாவது எப்பெல்லாம் லோல போய் ஒரு ஷேர் விழுகுதோ அப்பெல்லாம் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த வாரன் பஃபட் அவர்களுடைய தத்துவம் என்ன? when there is blood on the street, அதாவது ஒரு நல்ல பிசினஸ் தலைகுப்புற கீழே விழுந்து கிடக்குது, சல்லிசா கிடைக்குதுன்னா அப்ப அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அங்க ஒரு லாஜிக்கே இல்லை. இத்தனை நாள் தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே இருந்த ஷேர் மார்க்கெட் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்ச நேரம் நின்று சுதாரிக்குது. அப்ப இந்த குழப்ப கிட்ட நம்ம லாஜிக் அப்படின்றது பார்க்கவே முடியாது. கீழே இறங்கினா வாங்குவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த காலத்துல வாரன் பஃபட் அவர்கள் கண்டுபிடிச்சாரு. அதே தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் போல. சோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ஃபால் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நந்தகுமார் இல்ல நந்தகுமார் தான் இருக்காருன்னு ஒரு படத்துல காமெடி வரும். அது மாதிரி இந்த பந்தன் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பாவம் நொந்து போன ஷேர் ஹோல்டர்ஸா இருந்திருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல ஒரு சென்டர் பாயிண்ட்ல இந்த பந்தன் பேங்க் அப்படின்றது இருக்கு. சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அவனுடைய லேட்டஸ்ட் ஹை வந்தான்னா 20% மேல் நோக்கி ஏறி வரணும். அல்லது இந்த லேட்டஸ்ட் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து விழுந்திருக்கக்கூடிய இடத்துக்கு கீழ் நோக்கி வர்ற மாதிரி இருந்தா ஒரு 10% இறங்கணும். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எது முதல்ல வருது அப்படின்றது தெரியல. பட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸை கேட்டா கண்டிப்பா மேல் நோக்கி தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப 2 ஷேர்களை பார்க்க போறோம். அவங்க எல்லாம் கதாநாயகர்களாக மாறுவாங்களா இல்ல சும்மா ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்களா அப்படின்றது தெரியல. அதாவது இந்த பிரிக்கால் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னா 2-3 வருஷமாகவே அவன் இறங்குறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் அந்த மொமெண்டம் டச் பண்ணி மொமெண்டம் கீழே விடாம மேல போய்கிட்டே இருக்கான். அப்ப இந்த முறை 2024 இப்பவும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கான், 2 முறை அவனுடைய மொமெண்டம் கட் பண்ணாம மேல போயிட்டான். அப்ப இந்த 3வது முறையும் மொமெண்டம் கட் பண்ணாம 453 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் ஒரு ஷேருக்கு 500 ரூபாய் ஏற போறானா அல்லது 2 வருஷம் கழிச்சு இப்ப இல்ல மொமெண்டம் கட் ஆகுது அப்படின்னு வர போறானா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் இந்த பிரிக்கால் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இந்த ஷேர் வந்திருக்கு. உன்னிப்பா கவனிக்க வேண்டிய தருணமாக வந்திருக்கிறது. இந்த சமயத்துல வந்து இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ஒரு ஹீரோவா மாறுவானா? ஏன்னா அப்படித்தான் பண்ணிருக்கான். 4500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 6500 ரூபாய் வரைக்கும் நான் ஸ்டாப்பா மேல போனவன் தான். இவனை முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த 6500 அந்த 6500 உடைச்சு ஒரு ஹீரோ மாதிரி 10,000 வரக்கூடிய நாட்கள்ல போவானா இல்லையா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. ஒண்ணு மட்டும் உண்மை நண்பர்களே, சொத்துகள் அதாவது ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் அல்லது தங்கம் அல்லது வெள்ளி அல்லது குரூட் ஆயில் எந்த ஒரு கமாடிட்டி போன்ற சொத்துக்களா இருந்தாலும் சரி, கீழே விலை இறங்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுக்கு மறுபடியும் மேல் நோக்கி வரக்கு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்றது உருவாகுது. அதே மாதிரி ஷேர்களும் ஒரு வகையான சொத்துக்கள் தான். அந்த சொத்துக்களும் கீழ் நோக்கி இறங்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து மேல் நோக்கி தான் போகத்தான் செய்யும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரூட் ஆயில் அப்படின்றது கடந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை ரேட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கான். கண்டுபிடிச்ச ஒரு காதல் நோயை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி இந்த நிப்டி சமீபத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 24,650 அப்படின்ட்டு, அதாவது இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட் பிளஸ்ல வந்துட்டா இது ஒரு சப்போர்ட்டா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு சப்போர்ட் என்பது உருவாயிருக்கு.
இந்த சப்போர்ட் அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அதிகமாகலாம் யாருமே கேட்கலீங்க. ஒரு 500 பாயிண்ட் மேல் நோக்கி வந்துட்டு அப்புறம் அவன் கீழே கூட ஒரு 2000 பாயிண்ட் போகட்டும், யாரு வேண்டாம்னா ஒரு ஆசுவாசப்படுத்தணும்ல. ஒருத்தனை பின்னாடி ஒரு குண்டூசி வித்து குத்திக்கிட்டே இருக்காங்க, அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு 5 நிமிஷமா நிறுத்தினா தானே அவன் ஏதாவது ஒரு இடத்துல நிற்பான். அப்படி ரெஸ்டே கொடுக்காம குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருந்தா அவன் எப்படி ஓடிக்கிட்டே இருப்பான், அப்புறம் கீழே விழுந்துருவான் பொத்துன்னு. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 24,650 ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு ஒரு 500 பாயிண்ட் ஏறி ஒரு 25,200 வரைக்கும் வந்ததுன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 2% ஏறி இருந்ததுன்னா ஒரு நார்மலான ரெக்கவரி. ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு பல ஷேர்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த NMDC எல்லாம் பாவம் 5% இறங்கி பல முதலீட்டாளர்களை சோகத்தில் உள்ளாக்கி இருக்கு. உண்மையிலேயே மனசு வருத்தமாக தான் இருக்கு. அதே மாதிரி வருண் பெவரேஜஸ் எல்லாம் நீ தான் சிங்க குட்டி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். அதுவும் எப்படி ஏறி இருக்கான், 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே நேற்று போற மாதிரி போயிட்டு இல்ல நான் கீழே பியர் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்றி மேலே மறுபடியும் புல் சைடே இழுங்க அப்படின்ற மாதிரி. இது சென்டர் பாயிண்ட். இந்த பக்கம் இருந்தால் புல்லிஸ் நல்லா இருக்கா, மொமெண்டம்ல இருக்கான்னு அர்த்தம். இந்த பக்கம் இருந்தால் கரடிலின் கட்டிப்பிடிக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். ஸோ அவன் 2 பக்கம் போகாம சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். ஆனால் உண்மையிலேயே அவனை பாராட்டணும். கொஞ்சம் கூட தலை வணங்காமல் டக்குன்னு அடுத்த நாள்லயே ரெக்கவரி அப்படின்றது இந்த வருண் பெவரேஜ் காட்டுது. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது தான் இவன் கிளியரா இந்த பக்கம் போறானா அல்லது இந்த பக்கம் போறானா அப்படின்றது தெரிய வரும். இந்த KPIT டெக் அப்படின்ற ஷேருமே இன்னுமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் சும்மா மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருந்தான். இப்போ கூட அவன் இன்னும் பியர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகல, அவன் ஓரளவுக்கு இன்னுமே மேல் நோக்கி ஏறிக்கொண்டே தான் இருக்கான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்போதைக்கு சந்தோஷமாக தான் இருக்காங்க. அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. ஸோ தற்போதைக்கு இந்த KPIT டெக்ல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.